யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கவனிக்கிறீங்களா? ஒருவன் உனக்கு முன்னால் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை, ஒரு சத்துவம் கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இதை முதல்ல மனதுல நிலைநாட்டுங்க. வேலையில என்ன போட்டு ஆட்டுறாங்க, அலக்கழிக்கிறாங்க, தொழில் என்ன போட்டு பாடா படுத்துது, எனக்கு எத்தனையோ சத்துருக்கள், எந்த சாபமும், எந்த மந்திரங்களும், எந்த பில்லி சூனியங்களும், எந்த ஏவல்களும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. எந்த மந்திரவாதிகளும் நிற்க முடியாது. எந்த ராட்சசர்களும் நிற்க முடியாது. அல்லேலூயா. எந்த சத்ரு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன வலிமை, ஆத்தும வலிமை. நம்முடைய ஒரு மனிதன், நீங்க நான் ஆவி ஆத்தும சரீரம் உடையவர்கள். சரீரத்தை மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம், பத்தாது. சரீரம் மட்டுமல்ல, ஆவி ஆத்துமா நல்ல ஆகாரங்களினால் போஷிக்கப்பட வேண்டும். நல்ல ஆகாரம் கொடுக்கணும். ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் நல்ல ஆகாரம் கொடுக்கிறவர்கள் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத திராணி உள்ளவனாக மாறுகிறான். ஆவியில பலன் இருக்கு, ஆத்துமாவில பலன் இருக்கு. அது இருக்கிறவர்கள் எதிர்த்து நிற்க முடியாத வலிமையோடு கூட தொழில் செய்வாங்க, வீட்டை கட்டுவாங்க, எதிரியை மேற்கொள்ளுவாங்க, சாபங்களை மேற்கொள்ளுவாங்க, வியாதிகளை மேற்கொள்ளுவாங்க. எந்த பெரிய ராணுவங்களை கூட எதிர்த்து நிற்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். கடந்த 2 வாரங்கள் உங்களுக்கு அநேக காரியங்களை போதித்திருக்கிறேன். சில காரியங்களை கூட நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எரேமியா 15:16 வாசிப்போம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை உட்கொண்டு. கவனிக்கிறீங்களா? வார்த்தைகள். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பு எங்க இருக்கிறதுன்னா, படிப்புல இருக்கு, சாமர்த்தியத்தில் இருக்கு, அனுபவத்தில் இருக்கு, வேலையில் இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்குன்னு நிறைய வச்சிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது உன்னுடைய பிழைப்பு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது என்று சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டவர்கள். எரேமியாவுக்கு உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை நான் உட்கொண்டேன். உட்கொள்ளுதலை குறித்து கடந்த வாரத்திலே உங்களுக்கு சில காரியங்களை போதித்தேன். ஆமென் சொல்லுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிப்போம். மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. நினைக்கிறீங்களா? பார்க்கிறத சாப்பிடுங்க. என்ன காட்டுறாரு பாருங்க. இந்த சுருளை நீ புசித்து சந்தையாரத்தில் போய் அவரோட பேசி என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு, நீ நான் கொடுக்கிற இந்த சுருளை உன் வயிற்றிலே உட்கொண்டு, அதனால் உன் குடல்களை நிரப்பு என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். நான் புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல திப்பா இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவரோட பேசு. 8வது வசனம் வாசிக்க. இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். கவனிக்கிறீங்களா? உன்னை கெட்டியாக மாற்றுகிறேன். வசனத்தை நல்லா நிரப்பிக் கொண்டவன்
எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னால ஸ்ட்ராங் பர்சனாக கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை கெட்டியாக்குகிறேன், உன் முகத்தை கெட்டியாக்குகிறேன், மட்டுமல்ல வச்சிர கல்லை போல உன்னை மாற்றுகிறேன். இந்த புத்தக சுருளை உட்கொள்ளுகிறவர்கள், உமது வார்த்தை கிடைத்தவுடனே அதை உட்கொண்டவர்கள், புசித்தவர்கள், ஆத்மாவுக்கான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்களாக வச்சிர கல்லாக அவர்கள் இருக்கிற இடங்களிலே மாறுகிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 3:10 வாசிப்போம். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் சொல்லுவேன் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவியாலே கேட்டு உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் எல்லாரும் செவியினால கேளு, இந்த வார்த்தைகளை உட்கொள்ளு. வயிற்று நிரப்பின செவியில நல்லா கேளு, கேட்டு நீ போய் இதயத்தில் வைத்து ஏற்றுக்கொண்டு இருதயத்துல வை. கவனிக்கிறீங்க, இந்த புத்தக சூழலில் ஆண்டவர் யார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எனக்கு எதெல்லாம் வைத்திருக்கிறார், அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதையெல்லாம் போதிக்கிற புத்தகம் தான் இந்த புத்தக சூழல். போன வாரத்துல நம்ம பார்த்தோம், நீதிமொழிகள் 28:9 சும்மா லைட்டா பார்த்து நம்ம இன்னைக்குள்ள செய்திக்கு போறோம். வாசிக்க 28:9. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. கர்த்தர் கேட்கறது இல்ல. நிறைய பேர் ஜெபம் பண்றோம், வேதத்தையே கேட்கறது இல்ல. ஆண்டவரே கூப்பிட்டுருவோம், உடனே பதில் கிடைக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் அப்படி தப்பா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். வேதத்தை கேளாதபடி, கேட்க மனதில்லாதபடி, வேதத்தை கவனமா கவனிக்காதபடி, போதனைகளை போதிப்பதை கேட்காதபடி, கேட்கிறதே கிடையாது. அல்லேலூயா. கேட்டல் மூலமாக கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. கேட்டல், கேட்கறதுக்கு மனசை கொடுக்கிறது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வர்றதில்ல, கேட்கிறதே இல்லை. கேட்கிறதற்கு கவனிக்கிறீங்க, உன்னிப்பாய் கவனித்து கேட்கணும். நான் டைரி வச்சிருப்பேன், இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ல இருந்து என்னுடைய செய்திகள் அவ்வளவு நிரப்பு, பின்பக்கத்துல யாராவது செய்தி கொடுக்கிறாங்கன்னா அதனுடைய செய்திகளை குறிப்பிடுங்க. பேக் சைட்ல இருந்து மற்றவங்க கொடுக்கிற செய்தியை குறிப்பிடுங்க. அது நீங்க பாஸ்டர் அதனால எடுக்கிறீங்க கிடையாது, கவனிக்கிறீங்க. கேட்டல் தேவனுடைய ஆகாரத்தை, தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுகிற மிக முக்கியமான காரியம். ஆமென் சொல்லுங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்கள். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் இவைகளின்படி செய்வதற்காக கற்றுக்கொள்ளும் பொருட்டு, கற்றுக்கொள்ளுதல் கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். இன்னொரு உட்கொள்ளுதல் மெத்தட், நல்ல கவனமா கேட்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறாங்க. தேவனுடைய வார்த்தையில் தான் பிழைப்பு இருக்கிறது. எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் இருக்கிறது. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும், அதை அதிகமாய் காத்துக் கொள்ளுகிறேன். யோபு சொல்லுகிறார் இல்லையா? கவனிக்கிறீங்களா? நீங்க இப்ப எல்லாம் எழுத வேண்டாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தனக்காக ஒரு பிரதியை எழுதிதான் எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாண புத்தகம் தான் இருக்கு, மோசே எழுதினது. இப்போ அந்த பிரமாண புத்தகத்தை உனக்குன்னு நீ எழுது. எத்தனை நாள் ஆகும்? இதை ஆண்டவர் கையிலே கொடுக்கிற, அதை எழுதி வாசிக்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவாய். வாசிங்க. இரண்டாவது உட்கொள்ளுகிற மெத்தட் வாசித்தல். பழைய ஏற்பாடு வாசிக்கிறது, புதிய ஏற்பாடு வாசிக்கிறது. உட்கொள்ளுதல், உட்கொண்டு குறிப்பிடுத்துகிறது. வாசிக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம், ஒரு நாள் படிச்சேன் 2 நாள் படிச்சா அப்படி இல்லை, தினமும் வாசிக்கணும். அது ஒரு உட்கொள்ளுகிற, சாப்பிடுகிற உணவை போல உட்கொள்ளுகிற
ஒரு காரியம். தினமும் வாசிக்கணும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை கேட்டுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கவனிக்கிறீங்களா? ஆராய்ந்து படிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுகிற மூன்றாவது முறைமை ஆராய்ந்து படிக்கிறது. படிக்கணும். போதிக்கிறது கவனமா உற்று கவனித்து உள்ள ரிசீவ் பண்ணுகிறது. ரிசீவர் நல்ல வேலை செய்தால்தான் அதனுடைய பலம் கிடைக்கும். அரை குறைவா கேட்கிறவங்களுக்கு பலம் கிடைக்காது. இரண்டாவது வாசிக்கிறது. எனக்குன்னு ஒரு பைபிள் எடுத்து கரெக்டா செட் பண்ணிட்டு அதை வாசிக்கிறது. அது இன்னொரு கருத்தா வாசிக்கிறது. பழைய பாட்டு ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்துற மல்கியா வரைக்கும் வாசிக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறது. தினமும் வாசிக்கிறது. மூன்றாவது மெத்தட், அவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். படிக்கிறாங்க. வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கா ஆராய்ந்து பார்த்தல். ஆமென் சொல்லுங்களேன். ஆராய்ந்து படிக்கிறது. தினமும் படிக்கிறது. ஆராய்ந்து படிக்கிறது என்றால் ஆழமா தோண்டி போய் பார்க்கிறது. வேத வசனங்கள் ஆழமா போய் பார்க்கிறது. ஆராய்ந்து படித்தல். நிலைநாட்டுங்க. அங்கதான் பிழைப்பு இருக்கு. அங்கதான் ஒருவனும் இந்த தொழிலுக்கு எதிராக நிக்க முடியாது. வெற்றி உள்ள வாழ்க்கை அங்க இருக்கு. வேலைக்கு எதிராக நிக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையில சக்சஸ் அங்க இருக்கு. எதிர்காலம் அங்க இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆழமா தோண்டி குறிப்பிடுகிறது. அதை டிஸ்கஸ் பண்றது. யார்கிட்ட? விசுவாசம் உள்ள மக்களிடத்தில் டிஸ்கஸ் பண்ணுவது. இது ஆராய்ந்து படிப்பது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல். வேத ஆராய்ச்சி. ஆராய்ந்து படிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமான சக்தி வாய்ந்த இடம். கிறிஸ்தவங்க 70% பைபிளை வாசிக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல. பைபிளை படிக்கிறது இல்ல. வெற்றியாக வர முடியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைபிள் படிக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. முழுமையான ஆர்வம் நிறைய பேருக்கு பைபிள் போனா அப்படி ஒரு பைபிள் தூக்கிட்டு அப்படி போன வரணும், அவ்வளவுதான். பைபிள் படிக்கிறது இல்லை. சிலருக்கு ஆர்வம் இருக்கு. எங்க ஆரம்பிப்பது, எங்க படிப்பது, எப்படி வாசிப்பது என்பது தெரியாது. பைபிள் படிக்கிறது எப்படி படிக்கிறோம், எங்க ஆரம்பிக்கணும் தெரியாது. ஆகையினால ஒரு சங்கீதத்தை எடுத்து படிச்சிருது, ஏதோ ஒரு பகுதியை படிக்கிறது, ஒரு பக்கத்தை திரும்பி ஒரு 2 வசனத்தை படிக்கிறது, போயிடுறது. கவனிக்கிறீங்க சபையே? கர்த்தர் சொல்லுகிற போதனைகளை கவனமா கவனிக்க. இதை உட்கொள்ளுங்க. உட்கொண்டால் நல்ல வெற்றி வாழ்க்கை வர முடியும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ ஒரு வேத பகுதி அப்பப்ப எப்போ அப்படி வாசித்து அப்படி போயிடுறது. வாசிப்பது, படிப்பது. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதாகமத்தை பல முறை திருப்பி வாழ்நாள் எல்லாம் படிக்க வேண்டும். நிலைநாட்டுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தினமும் திரும்ப வாசித்து படிக்க வேண்டும். ஒரு முறை படிச்சுட்டேன், 2ஆம் முறை படிச்சுட்டேன், இன்னொரு முறை வேதத்தை படிக்க முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். அல்லேலூயா. ஒரு முறை இந்த ரெஃபர்மேஷன் சபை தான் நம்ம எல்லாரும் புராட்டஸ்டன்ட்
அந்த வரலாறுலாம் நான் சொல்லி தருவேன் நிறைய, இப்ப நினைக்கல. கவனிங்க, மார்ட்டின் லூதர் அவர் மட்டும் சரியாக வேதத்தை ஆராய்ந்து படிக்காம இருந்திருந்தா நம்மளால இப்படி கூட்டியிருக்க மாட்டோம், வேற எங்கேயும் கூட்டியிருக்கோம். விளக்கம் நான் சொல்றேன், கவனிக்கிறீங்களா? இந்த மார்ட்டின் லூதர் தான் இன்று நாம் கூடுகிற இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள், சத்தமா சொல்லுங்க, உருவாகிறதுக்கு காரணம். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு போதகரிடத்துல ஒரு கேட்டாராம். கேட்கிறாரு, அவர் சொன்னாராம், பைபிளை நீங்க படிக்கிற நேரம் எப்படி இருப்பீங்கன்னு செய்தீங்க, பைபிள் படிக்கிற மெத்தட் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, நான் பைபிளை கையில் எடுக்கும் போதெல்லாம் ஒரு கனிகள் நிறைந்த சோலைக்குள் போகிறேன் என்று நான் காண்கிறேன். கனி நிறைந்த சோலை, எங்கு கனிகள் நிறைந்த இடத்துக்குள்ள போறேன். ஒரு தோட்டம், எங்கும் பழத்தோட்டமாக இருக்க பழத்தோட்டத்துக்குள் போகிறேன் என்று நான் எப்போது அதை நினைவு கொண்டுதான் அந்த வேதத்தை நான் எடுப்பேன். வேதத்தை ஒரு ஆப்பிள் மரமாக பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆப்பிள் மரத்தை மரமாக வைத்து நான் உலுக்குவேன். உலுக்கும் போது பழுத்த பழங்கள் விடும். ஒவ்வொரு முறை உலுக்கும் போது சுவைமிக்க பழங்களை, கனிகளை பெற்றுக் கொள்வேன். ஆப்பிள் மரத்தை உழுக்கிற போது சுவை மிகுந்த கனிகளை பெற்றுக் கொள்வேன். பின்பு நான் என்ன செய்வேன்னா, தனித்தனி கிளைகளை உழுக்குவேன். அது பிறகு அல்லேலூயா, அதுல ஒவ்வொரு என்ன செய்யும், தனித்தனி கிளைகள் இருந்து கனிகள் விடும். ஒவ்வொரு அதிகாரம், முதல்ல முழு வேதாகமத்தை படிப்பேன். ஒவ்வொரு அதிகாரமா புத்தகமா படிப்பேன். ஒவ்வொரு அதிகாரமா படிப்பேன். ஒரு வார்த்தையா படிப்பேன். புத்தகமா படிப்பேன், முழு புத்தகம். தனித்தனி புத்தகங்களாக படிப்பேன், அதிகாரங்களாக படிப்பேன், வசனமாக படிப்பேன். அவ்வளவு கனிகளை நான் பார்க்கிறேன். ஒரு ஆப்பிளை சாப்பிடுவது போல ஒவ்வொரு வசனமாக வாசித்து வாசித்து சுவைத்து ருசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அதை பயன்பெறுகிறேன் என்று சொன்னாராம். சத்தமா சொல்லுகிறேன், அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த வேத புத்தகம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகுகிற தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. பசும் பொன், பொன்னை விட பசும் பொன்னிலும் அல்லேலூயா தேனிலும் தெளித்தேனிலும் அதிகம் மதுரம் உள்ள ஒரு சிறந்த ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கிறீங்க. ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை நல்ல தியானிக்கிற பழக்கத்துக்குள்ள வாங்க. வசனம் இல்லாம தான் நம்ம வாழுகிறோம். வசனங்களை அரைகுறை ஒரு துண்டு ஒரு துண்டு அப்படி போறோம். வசனம் படிங்க, கெட்டியாக மாற்றுகிற, வச்சிர கல்லாக மாற்றுகிற, எவனை எதிர்கொள்ள முடியாத ஆற்றல் உள்ளவனாக நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ள புத்தகம் இந்த புத்தக சூழல். ஆமென் சொல்லுகிறேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகிற தெளித்தேனிலும் மதுரம் உள்ள ஒரு புத்தகம். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 97வது வசனம். உமது வேதத்தில் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அது எனக்கு தியானம். நாள் முழுவதும் வாசிக்கிறேன், நாள் முழுவதும் படிக்கிறேன். ஹலோ,
நீங்க என்ன செய்வீங்கன்னா அதை கற்றுக்கொள்வோம், இதை கற்றுக்கொள்வோம், அந்த நுட்பம், அந்த தொழில், அந்த வேலை, அந்த காரியம் கற்றுக்கொள்வதில் ரொம்ப தீவிரமா இருப்பீங்க. எதை சொல்லுது? இல்லை, நாள் முழுவதும் அதுல தியானமா இரு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். நிறையன்பேன் நிறையன்பேன் நீங்காத நினைவென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். நிறையன்பேன் நிறையன்பேன் நீங்காத நினைவென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல நாமம் மகிமைப்படுத்தும். நம்ம உலகம், படிப்பு, வேலை, வருமானம், குடும்பம், எனக்கு அது அது அதுல ரொம்ப உட்கார்ந்துச்சோம். உட்கார வேண்டியது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிப்போம், சில வசனங்களை இந்த இடத்துல உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 119:23 வாசிப்போம். 119:23. எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். 78வது வசனம் வாசிப்போம். அகங்காரிகள் என்னை பொய்மையினால் கெடுக்க பார்த்தபடியா வெட்கப்பட்டு போவார்களாக. நானும் உமது கட்டளைகளை தியானிக்கிறேன். நானும் உமது கட்டளைகளை தியானிக்கிறேன். கவனிக்கிறேன். அங்க என்னென்னமோ நடக்க எதிரா நான் எதிர உட்கார்ந்து இருக்கேன்னா அவங்கள்ட்ட மல்லு கட்டுறது இல்லை, சண்டை போடுறது இல்லை, அவங்கள்ட்ட போய் எதிர்த்து நிக்கிறது இல்லை. நான் தியானமா இருக்கிற இடம் ஒண்ணு இருக்கு. எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள ஃபீல்டுல இல்ல நான் நிக்கிறது. நான் எங்க உட்கார்ந்து தியானிக்கிறேன்னா உமது பாத தண்டையில, கட்டளைகளை நான் தியானமா இருக்கிறேன். 148வது வசனத்தை வாசிப்போம். கவனிக்கிறீங்களா? உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். என் கண்கள் விழித்துக் கொள்ளும். தியானிக்கும்படி எழும்பணும். அல்லேலூயா, தியானிக்கும்படி எழும்பணும். காலையில எழும்பி வேதத்தை தியானிக்கணும் சொல்ற எண்ணமே இல்லாமல் இருக்கும்போது நான் எந்த ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க முடியாது, எந்த நன்மைகளை நான் சொந்தரிக்க முடியும். காலையில ஆண்டவருக்கு எழும்பக்கூடிய எண்ணங்களே இல்லாமல் அடுத்து கிடக்கிற நான் எப்படி நான் சக்சஸ் பண்ணுவேன், எப்படி வேலையில வருவேன், எப்படி தொழில வருவேன், எப்படி படிப்புல வருவேன், எப்படி வாழ்க்கையில வருவேன். காலையில தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்னாலே எழுப்புகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, தாவீது இதெல்லாம் சொல்றார். நான் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். அவருக்கு பாருங்க, ஒரு வச்சிர கல்ல போல மாறுறார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன், வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 முதல் 47 படிப்போம். தாவீது இப்படி தியானம் பண்ணுவர் தான் நம்ம வாசித்த சில வசனங்களை நிறைய இருக்கு. சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையினுடைய கர்த்தரை நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். கவனிக்கிறீங்களா? நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன்.
கர்த்தரோ தியானம் பண்ணி குடலை நிரப்புனவன், தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டவன், குறித்த சாமங்களில் எழும்பி இரவும் பகலும் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் வேத வசனத்தில், தேவன் வைத்திருக்கிற அந்த வார்த்தையின் மேல. ஆப்பிள் தோட்டத்துல போய் மரத்தை உலுக்கி கிளைகளை உலுக்கி எடுப்பது போல அப்படி எடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தாவீது காலையில் எழும்புகிறான். அந்தி சந்தி மத்தியான வேளையில முறையிட்டு தியானிக்கிறான், தியானம் பண்ணுகிறான். எனக்கு வெளியில நடக்க வேண்டும் என்று வெளியில உட்கார்ந்து இருக்கிறோம், உள்ள உட்கார கர்த்தர் அழைக்கிறார். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. வாசிக்கிற படிக்கிற பழக்கம், ஆராய்ந்து படிக்கிற பழக்கத்தில் சபை வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொருக்கும் படி வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறீங்க? இப்போ ஒரு பெரிய ராட்சசன் நிக்கிறான், எவனால எதிர்த்து நிக்க முடியுதா பாருங்க. தாவீது ஒண்ணுமே ராணுவ பயிற்சி இல்ல, ஆண்டு வைக்கிறவன். நம்ம எதையும் பேசி போயிடுறோம். அவன் இவ்வளவு உட்கொண்டவன் நிக்கிறான். சின்ன சலனம் கூட பயம் கிடையாது. ஏன்னா வச்சிர கல்ல போல இருக்கிறான். கர்த்தர் என்னோடு கூட பராக்கிரமசாலியா இருக்கிறான். ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கான். ஆளு குட்ட, அவன் ரொம்ப உயரம், அவனுக்கு அவனுடைய பிறவி ரொம்ப சொல்லப்படுது. அவ்வளவு பெரிய ராட்சசன் நிக்கிறான். அவன் நம்பி ஒரு பெரிய படை நிக்குது, பெலிஸ்தீனுடைய படை. இஸ்ரவேல் ராணுவம் நடுங்கி நிக்கிற இடத்துல வசனத்தை உட்கொண்டவன், சத்தியத்தால் நிரம்பினவன், சத்தியத்தால் மனதை இருதயத்தை நிரப்பிக் கொண்டவன் நல்ல தெளிவா நிற்கிறான். கர்த்தரோ என்னோடு பராக்கிரமசாலியா நிற்கிறாரு, நான் இல்ல நிற்கிறேன், அவருடைய வார்த்தை நான் உட்கொண்டு நிற்கிறேன். அதுதான் எனக்கு எல்லா ஆகாரத்தை பார்க்கலும் அதிக பெரிய ஆகாரம். சத்தமா சொல்லுங்க. எந்த ஒரு பெரிய காரியத்துக்கு நீங்க போனாலும் வசனத்தை உட்கொண்டு போங்க. எந்த படிப்புக்கு வசனத்தை உட்கொண்டு போங்க. எந்த பிசினஸுக்கு, எந்த டீலுக்கும் வசனத்தை உட்கொண்டு போங்க. எந்த தொழிலுக்கும் அப்படித்தான். எந்த வாழ்க்கையை கட்டுவதற்கும், எந்த இல்லாமையை மாற்றுவதற்கும், எந்த நிலைமையை மாற்றுவதற்கு வசனத்தை உட்கொள்ளுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உட்கொள்ளுங்க, நிலைமை மாறிடும், நிலைமையை மாறும். இப்ப கோலியாத்து நிக்கிறான், சவால் விடுறான். பாருங்க, நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நீ பராக்கிரமசாலிதான். நான் தியானித்து எனக்குள்ள வைத்திருக்கிற கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். ஸ்ட்ராங்கா நிற்கிறான், வச்சர கல்லாக நிற்கிறான், கெட்டியான முகத்தோடு நிற்கிறான், தைரியமா நிற்கிறான், எதையும் எதிர்கொள்ள மேற்கொள்ள ரெடி ஆயிட்டான். அல்லேலூயா. வேலை செய்ய போறீங்க, இந்த வருஷம் படிக்க போறீங்க, வாழ்க்கையை இந்த வருஷம் துவக்கி கட்ட போறீங்க. நீங்க உங்க சாமர்த்தியத்தை நம்பி, படிப்பை நம்பி கடத்துக்குள்ள போறதை விட கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து தியானம் பண்ண அதுக்கு நேரம் கொடுக்க. ஆமென் சொல்லுங்க. கோலியாத்தை வீழ்த்துதான், கோலியாத்தை வீழ்த்துதான். நமக்கு தெரியும் எப்படி விழுந்தான் தெரியுமா? இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? சத்தியத்தை வாசித்து படித்து அதை ஆராய்ந்து அதை உட்கொண்டு நிற்கிறான். எந்த ஸ்தானத்திலும் கர்த்தருடைய பிள்ளை வேதத்தை ஆராய்ந்து தியானித்து உட்கொண்டு நிற்பாயானால் பலத்த கிரியைகளை உங்கள் மூலமாக நடப்பிக்கும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் படிங்க. 39 புத்தகம் இருக்கு. கவனிக்கிறீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து மல்கியாவின் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் பழைய ஏற்பாட படிங்க. 39 அதிகாரங்கள் படிக்கணும், நிலைநாட்டுங்க, வாசிக்கணும், படிக்கணும், படிக்கணும், பலமுறை படிக்கணும். இரண்டாவது
மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து எப்படி படிக்கணும் தெரியாம இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்க 27 புத்தகங்கள் இருக்கிறது. 66 புத்தகம் திரும்ப 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 படிக்கணும். எனக்கு நாம் தெரியுங்க, விடாதீங்க, அசட்ட பண்ணாதீங்க. உங்க தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா தொடர்ந்து வாசிங்க. தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம், பொன்னிலும் பசு பொன்னிலும் விலையேற பெற்றது. இது உங்க கையில் இருக்கு. இது உங்களுக்கு லைஃப் கொடுக்கக்கூடிய உங்க கையில் இருக்கிறது. இதை காப்பாற்ற, இந்த பொக்கிஷத்தை காப்பாற்ற, இத பாதுகாக்க, இதை சொல்ல, இதை எடுத்து சுமந்து கொண்டு போக எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணி இருக்காங்க. உயிரை கொடுத்த இந்த புத்தகத்தை காப்பாற்றுவதற்கு, இதை பாதுகாப்பதற்கு, இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, இதை பிரசங்கிப்பதற்கு, இதை சொல்லுவதற்கு எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணி இருக்காங்க. உயிரை பணம் வச்சிருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ பேர் ரத்த சாட்சிகளா மரித்திருக்கு. இந்த புத்தகத்தின் மேல வைத்த வைராக்கியம், இதை பத்திரமா பாதுகாக்கணும், இதை கொண்டு போய் சேர்க்கணும், இதை என்ன செய்யணும், பத்திரமா வச்சிருக்கணும் என்றெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் நடுவுல இதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. இதனால் ரத்த சாட்சிகளாய் மறைத்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்கள். வேதத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வாசித்து படித்தால்தான் தேவன் யார் என்று காண முடியும். தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் காண முடியும். மனிதன் யார் என்று நீங்கள் காண முடியும். மனிதனுக்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறார் என்று காண முடியும். இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று காண முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதாகமத்தை தினமும் ஒரு 3 அதிகாரம் சராசரியா படிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல பைபிளை படிச்சு முடிக்கலாம். டெய்லி சராசரி ஒரு 3 அதிகாரம் நீ படிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல பைபிள் முழுவதையும் ஒரு முறை வாசிக்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, வேதாகமம் புத்தகமாக உள்ளது. 66 புத்தகங்கள் இருக்கிறது. அதுல ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தை எடுத்து அதை திரும்ப 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 மறுபடி படிங்க, வாசிங்க, உட்கொள்ளுவீங்க. தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க, படிங்க. ஒரு புத்தகத்தை எடுத்து மறுபடியும் படிங்க. படிக்கும் போது மைய கருத்து என்னன்னு பாருங்க. இந்த புத்தகம் 66 புத்தகங்கள் இருக்கு. ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்க, இந்த மைய கருத்து என்ன? கவனிங்க, உன்னிப்பா கவனிங்க. நம்ம எங்க விழுந்து கிடக்கிறோம், எது நமக்கு நடக்கணும்னா இது உட்கொள்ளணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதனுடைய மைய கருத்து என்ன? இந்த புத்தகத்தின் மூலம் தேவன் எனக்கு என்ன அறிவுறுத்துகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த புத்தகத்துல என்கிட்ட என்ன பேச விரும்புகிறார் கவனிங்க. என்ன பேச விரும்புகிறார் கவனிங்க. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார் கவனிங்க. இதுல இதை பண்ணக்கூடாது என்று சொல்லுகிற கவனிங்க. உட்கொள்ளுகிறீங்க, உள்வாங்குறீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுல எச்சரிப்பின் சத்தம் இருக்கா பாருங்க. எச்சரிக்கைதா கவனிங்க. இதை நன்றாக வாசித்து படித்து உங்கள் கருத்துக்களை ஒரு நோட்டில் எழுதுங்க. படிச்ச பிறகு என்னுடைய கருத்து, இதெல்லாம் நான் படித்த இதை புரிந்து கொண்ட எழுதுங்க. ஆமென் சொல்லுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு படிக்க விரும்பினா கமெண்ட்ரிஸ் வாங்கலாம், விளக்க உரைகள் வாங்கலாம். அதுல என்ன செய்யலாம், வரலாற்று பின்னணிகளை படிக்கலாம், சூழ்நிலைகளை படிக்கலாம். இதை விட அதிகமா ஒவ்வொரு புத்தகமா நம்ம சபையில அழகா இலவசமா ஒவ்வொரு வாரமும் வேத பாடம் நடத்தப்படும், பைபிள் ஸ்டடி நடக்கும்.
ஒரு அர்ப்பணம் இல்லாம எதுவும் வராதுங்க. அர்ப்பணிக்கணும், இது போகணும், இது இருக்கணும், இது செய்யணும் என்று சொல்லி அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிற போது நீங்க பலப்படுறீங்க. இடம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. வேதாகமத்துல இது புத்தகம் 66 புத்தகம். இரண்டாவது கவனிங்க, அதிகாரமா படிக்கிறது. முதல்ல புத்தகமா படிக்கிறது, முழு புத்தகம் படிக்கிறது. இரண்டாவது ஒவ்வொரு புத்தகமா படிக்கிற மெத்தட். மூன்றாவது ஒவ்வொரு அதிகாரமாய் படிப்பது. சத்தமா சொல்லுங்களேன். 1389 அதிகாரங்கள் நம்முடைய பைபிள்ல இருக்கு. எத்தனை அதிகாரம்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். 1389 அதிகாரங்கள். இதுல வரிசையாகவோ ஏதோ ஒரு மெத்தடை எடுத்து குறிப்பிட்ட அதிகாரங்களை எடுத்து வாசிக்க. அதிகாரம் பைபிள்ல இருந்து ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. இப்படி நான் வாசித்ததுல ஒரு 20க்கு அதிகமான முக்கியமான அதிகாரங்களை நான் இதுல பார்த்தேன். ஒவ்வொரு அதிகாரத்தின் முக்கியத்துவங்களை பார்க்கும்போது ஒரு 10 உங்களுக்கு சொல்ற பார்த்தேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா சிருஷ்டிப்பின் மகத்துவங்களாக பார்க்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பின் மகத்துவங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் பாவம், பிசாசு, வீழ்ச்சி, அதை போதிக்கிற அதிகாரம். மனுஷன் செய்த பாவம், அதில் பிசாசு செயல்பட்ட விதங்கள், மனிதனுடைய வீழ்ச்சி சொல்லப்படுகிற இடங்கள். அது 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்தீர்கள். அன்பு என்ற அஸ்திபாரத்தை நீங்க அங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. சங்கீதம் 119 வேதாகமத்தின் மகத்துவங்கள் எழுதப்பட்ட புத்தகம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் எழுப்புதலின் அதிகாரம், எழுப்புதலை போதிக்கிற அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் சிலுவை பாடுகளை குறித்த அதிகாரம். சங்கீதம் 91 பாதுகாப்பும் அடைக்கலும் நிறைந்த ஒரு சங்கீதம் அதிகாரம். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தின் வல்லமையை போதிக்கிற அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் நாவை பற்றி அதன் மகத்துவங்கள் சொல்லிக் கொடுக்கிற ஒரு புத்தகம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் நாவை பற்றிய அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் மனிதன் மரணம், மரித்த பின் தெளிவாக உயிர்த்தெழுதலை போதிக்கிற அதிகாரம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகாரமா வாசித்தீங்கன்னா தேனென்று திகட்டாத பால் என்று உள்ள புகழ்ந்து படிக்க முடியும். அதிகாரமா சூஸ் பண்ணுங்க. நான் 25க்கு அதிகமான தனிப்பட்ட அதிகாரத்தின் சிறப்புகளை நான் வாசித்து எழுதி வைத்திருக்கிறேன். எழுதுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. படிக்கணும். பைபிள் படிங்க. இதுவரை பண்ணலன்னா படிங்க. பைபிள் படிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 4வது, முதல்ல நல்லா கேட்கணும். 2வது சொல்லுங்க வாசிக்கணும். 3வது ஆராய்ந்து படிக்கணும். 4வது வேதத்தை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு அற்புதங்களை எடுத்து தியானிங்க. இயேசு சொன்ன உவமைகளை எடுத்து தியானிங்க. பிரசங்களை, அவருடைய பிரசங்களை எடுத்து தியானிங்க. ஏதாவது ஒண்ணு எடுங்க தியானிப்பதற்கு. திரும்ப திரும்ப வாசிக்க. கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? மெல்லிய சத்தம் கேட்டு பழகுங்க. வசனம் படிக்கிறதுல அவர் பேசுறத கேட்கிற மாதிரி அமைதியா இருங்க. தியானிக்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்க. அமைதியான இடம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிப்போம். இந்த காலையில கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தனி இடம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்க. மத்தேயு 6:6.
ஜெபம் பண்ணும்போது நீ ஜெபம் பண்ண போற. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றதுல நல்லா தான் பண்றோம், ஒன்னும் தப்பு இல்ல, நிறைய பேர் பண்றாங்க. நீ ஜெபம் பண்ண போகிற போது ஒரு அறை வீட்டுக்குள்ள போயிரு, அந்த கதவை பூட்டு. நீ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்த இடத்தில் இருக்கிற ஒரு பிதாவை நோக்கிப்பார். முதல்ல கவனிக்கிறீங்க, ஜெபம் பண்றதுக்கு முன்னால வேதாமத்தை எடுத்துக்கோங்க, ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பேனா எடுத்துக்கோங்க, ஒரு அமைதியா உட்காருங்க. அப்படி உட்கார இடத்துல 3 ஐட்டம் இருக்கு. இந்த ஐட்டம் இதை தூக்கி முதல்ல குப்பையில போட்டுருக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய பிசினஸ், இது உங்களுக்கு நிறைய வருமானம், இதை மட்டும் கொண்டு போயிடாதீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் மனுஷனுக்கு வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறது. அதிக நேரம் அநேக லைஃபை பாழாக்குற ஒரே ஒரு புத்தகம் இந்த செல்போன். இதற்கு விலகுங்க. குறித்த நேரத்துக்கு மேல இதுக்குள்ள கொடுக்காதீங்க. எப்போது அதை ஓபன் பண்ணாதீங்க, அதுல மனதை கொடுக்காதீங்க. மைண்ட் முழுவதும் வேதத்துல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், இப்படி ஒரு பாட்டு இருக்கு, நான் ஒரு சில வேளை பாடி இருக்கிறேன், படிங்க, நல்ல ஒரு பாட்டு. இந்த வேதத்தை தியானம் பண்றதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த முறை உங்களுக்கு விளக்குறேன், கவனிக்கிறீங்களா? இந்த பாட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து பாடு, பழைய பாட்டு, நான் பிறக்கிறதுக்கு முன்னால உள்ள பாட்டு. படிச்சுக்கோங்க, எங்கேயோ கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே. பொன்னிலும் மேலான பசும் பொன்னாம், பொன்னிலும் மேலான பசும் பொன்னாம் விண்ணில் நம்மை சேர்க்குமா, விண்ணில் நம்மை சேர்க்குமா. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே. தெளித்தே நீலும் மதுரமுள்ளதாம், தெளித்தே நீலும் மதுரமுள்ளதாம், களிப்புற செய்கிறதா, களிப்புற செய்கிறதா. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே. இருபுறம் கருக்கான பட்டயமாம், இருபுறம் கருக்கான பட்டயமாம், உருக்கிடும் கருவியாம், உருக்கிடும் கருவியாம். சேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே. பாம்புகளுக்கேற்ற தெய்வமா, பாதைக்கு வெளிச்சம். மனுஷன்கிட்ட முண்டிட்டு கிடக்கும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்க பாதையை காட்டக்கூடிய ஒரு பெரிய புத்தகம் இது, இருள வெளிச்சத்தை கொடுக்கிற புத்தகம். நல்லா கண்ணு குருடா இருக்கிறோம், ஒரே ஒரு காரியம் மட்டும் கேட்டிருக்கோம், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஜெபம் பண்ணி மாத்திட மாட்டாங்களா? யாராவது ஜெபம் பண்ணிட மாட்டாங்களா? ஹலோ, வேதத்தை தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா, குறைகளை காட்டி கொடுக்கும். இந்த புத்தகத்தை போல வேற எந்த புத்தகத்தை பார்க்க முடியாது.
தினமும் வாசிக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, தியானம் பண்ண முடியுமா? கர்த்தருடைய வேதத்தை மட்டும்தான் நீங்க தியானிக்க முடியும். வாசித்து தியானிக்க 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 ஒவ்வொரு நாளும் புதுமையை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு சின்ன காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தியானிக்க ஒரு அமைதியான இடம், ஒரு பைபிள், ஒரு நோட்டு, ஒரு பென்னு, அல்லேலூயா, அதனுடைய முக்கியங்களை எல்லாம் பார்த்து எழுதுங்க. இந்த சபையில் அப்படி வரட்டும், நிறைய பேருக்கு வரட்டும். ஒன்னும் இல்லைன்னு இருக்கு, 100% இல்லாத இந்த சபை வரட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா வரணும்னு விரும்புறீங்க, நான் இதெல்லாம் பண்ணுங்க. வேத வசனம் எனக்கு கிடைத்தவன, தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே உட்கொண்டேன்னா இப்படிதான் உட்கொள்ளணும். இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று பண்றது உட்கொள்ளுதல் அல்ல. அல்லேலூயா. ஸ்கூல்ல போய் நான் கேட்டிருக்கேன், முட்டி முட்டி படிச்சா 10 தடவை படிச்சா ஓரளவுக்கு மண்டையில ஒரு தடவை எழுதிட்டோம் வைங்க, நான் எழுதின டயரி எதையும் எப்ப எந்த வருஷம் எழுதினாலும் அதை எடுத்து பார்த்தேன்னா இந்த செய்தி, இந்த டாபிக், இந்த மெசேஜ் அப்படியே எழுதுனா சொன்னேன், அவ்வளவுதான். கவனிக்கிறேன். எழுதுங்க, எழுதுகிற பழக்கம் வரட்டும். நோட்டு வாங்குங்க, டைரி வாங்குங்க, பிரசன்ட்ல கேட்கும் போது எழுதி பழகுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போவோம், எப்படி தியானிக்கணும்னு சொல்லித்தாரேன். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சும்மா ஒரு உதாரணம், ஒரு புத்தகமா எடுங்க. அத நீங்க என்ன செய்றீங்க? படிக்கிறீங்க, தியானிக்கிற. எப்படி? ஒவ்வொரு வசனமும் திரும்ப திரும்ப படிச்சா தேவன் பேசுகிற மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். திரும்ப திரும்ப அமைதியான இடத்துல அந்த வசனத்தை உற்று கவனித்து அதை வாசித்தீங்க, படிச்சீங்கன்னா தேவன் உங்களோடு பேசுகிற ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்க முடியும். சரி, இந்த அதிகாரத்தை இந்த புத்தகத்தை படிக்கிற போது எத்தனை அதிகாரம் இருக்கு? சத்தமா 3 அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோ. இப்ப பாருங்க, இப்படி படிக்கிற நேரம் நீங்க என்ன செய்யணும்ன்றத மட்டும் ஒரு சின்ன க்ளூ கொடுக்கிறேன், அவ்வளவுதான். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு வாங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்கள், பட்சித்த வருஷங்கள் விளைவு உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இப்படி ஒரு வசனத்தை படிக்கிறோம். தியானிக்கிறது எப்படி? இதை நல்லா திரும்ப திரும்ப படிங்க. ஒவ்வொரு வசனமும் உயிர் உள்ளது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இது மனுஷனுடைய கட்டுக்கதை புத்தகம் அல்ல. உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களும் மனிதனுடைய கற்பனைகளும் அவங்க அறிவுக்குள்ள உள்ள புத்தகங்கள். இந்த புத்தகம் மட்டும் யாருடைய கற்பனைகளோ கட்டுக்கதைகளோ அல்ல. அவன் அறிவில் வந்ததில்லை, இது மனித சித்தத்தில் வந்ததில்லை. தேவ ஆவியினால் ஏவப்பட்டு மனிதர் எழுதினது புத்தகம். ஆகையினால் தான் அது உயிர் உள்ளது, தியானிக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனோடு பேசும், ஒவ்வொரு மனிதனோடு பேசக்கூடிய புத்தகம். ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த வசனத்தை எடுத்துட்டீங்க, படிக்கிறீங்க. ஒரு புக்கை படிக்கிறோம், ஒரு வசனத்தை எப்படி தியானிக்கிறது? பட்சித்த வருஷங்கள் விளைவு உங்களுக்கு கொடுப்பேன். வெட்டுக்கிளி, பச்சை கிளி அப்படின்னு போட்டிருக்கு. வெட்டுக்கிளின்னா என்ன பண்ணும்? பச்சையா இருக்கு எல்லாத்தையும் என்ன செய்யும்? இலை, செடி, கொடியெல்லாம் அப்படியே சாப்பிடும். வெட்டுக்கிளி என்ன? பச்சை கிளி என்ன செய்யும்? பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடும். பச்சை புழுவும் முசுக்கட்ட பூச்சி அந்த பச்சையான சாப்பிடுறது. ஒரு பசுமையா நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். இந்த 4மே சாப்பிடக்கூடிய. இதெல்லாம் சாப்பிடாம இருந்தா ஆசீர்வாதம். ஒரு தோட்டம் வச்சிருக்கோம், எல்லா பச்சையும் அது பழங்களையும் அது சாப்பிடுறது அப்படின்னா அது ஆசீர்வாதம் இல்லை, தியானிக்கிறது. அப்படிதான். அல்லேலூயா. எதெல்லாம் பாதிச்சதோ, சுகம் பாதிக்கப்பட்டது, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது, வேலை, தொழில், வருமானம், எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அதை தியானிக்கிறோம். இதெல்லாம் சாப்பிட்டு போச்சு, போயிடுச்சு.
அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு பாதிச்சிருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் இதை திரும்ப கொடுத்தேன். தியானிக்கிறோம், எனக்கு இதெல்லாம் திரும்ப வரும், இதெல்லாம் திரும்ப வரும். சத்தமா சொல்லுங்க. இந்த தியானம் கர்த்தர் எனக்கு எப்படி இதெல்லாம் கொடுக்கிறார் என்பதெல்லாம் தியானிக்கிறது, அது யோசிக்கிறது, அது சிந்திக்கிறது. யோசித்து பார்ப்பது, சிந்தித்து பார்ப்பது, எண்ணி பார்ப்பது, எதெல்லாம் இருந்தது, எதெல்லாம் இழந்தோம், எதெல்லாம் தேவன் திரும்ப தருவார் என்பது, எப்படி இதை திரும்ப பெற்றுக் கொள்வோம் என்பதை தியானிக்கிறது, யோசிக்கிறது, நினைக்கிறது. அதுதான் தியானம். தியானம்னா என்ன? உட்கார்ந்து எதையும் வேற எல்லாம் உள்ள விடாம இதை மட்டும் தியானிக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இப்படி எல்லாம் பச்சையா அப்படி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டத நல்ல நிலைமையில இருக்கிற வாழ்க்கையில எதெல்லாம் சாப்பிட்டு போச்சோ, யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ, என்னென்ன நிலைமையெல்லாம் சாப்பிட்டதோ அதெல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற, இது கிடைக்கும். அது அப்படி சொல்லி அதை விசுவாசிக்கிற, அதை தியானிக்கிற, அதை நினைக்கிற, அதை யோசிக்கிற, அதுல மனதை ரொம்ப நேரம் ஓட்டுறது, திரும்ப 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 சிந்திக்கிறது. தியானிக்கும் போது அக்கறை உண்டு, ஜபம் வந்துடும். இது சொல்லி இருக்கீங்க, தாங்கள் கேட்டு பாருங்க, நடக்கும். சத்தமா சொல்லுங்க. ஏன் பாதிச்சுன்னு தியானிக்கிறது இருக்கு, நிறைய இருக்கு. ஏன் என்னுடைய பச்சையா இருக்கிற லைஃப் எல்லாம் பாதிக்குது, எதனால பாதிக்குது, அதை தியானிக்கிறது. அப்ப நான் எங்க மிஸ்டேக் இருக்கு, என் சுகம் எங்க பாதிக்குது, என் வாழ்க்கை எங்க பாதிக்குது, என் பொருளாதாரம் எங்க பாதிக்குது, அதை தியானிக்கிறது. பட்சித்த வருஷம் இதெல்லாம் பட்சிக்கப்பட்டு திரும்ப தருவார். ஓகே, இது ஏன் பாதிச்சது, இனி பட்சிக்க விடாதுல்ல. அப்ப நான் பாதிக்கக்கூடிய காரியங்களை தியானிக்கிறது. ஓ, அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் பேசுற இடம் கொடுங்க, தனிமையா உட்காருங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க. இது ஒரு உதாரணம் தியானிப்பதற்கு. ஆமென் சொல்லுங்க. வேதத்தின் ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அருளினது, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டது, ஜீவனுள்ள வார்த்தை, உங்களோடு இடைப்படக்கூடிய, உங்களை மாற்றக்கூடியது, உங்கள் லைஃபை உருவாக்கக்கூடியது, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. உட்கொள்ள வேண்டும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உட்கொள்ளுங்கள். தொடர்பு அடுத்த வாரம் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம்.